எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு தமிழ் ஆப்ஷனர். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, லாஸ்ட் ஃப்ரைடே அதாவது 11th February வந்து நம்ம ஒரு வீக்லி ஸ்ட்ராட்டஜி எடுத்திருந்தோம். அதாவது ஒரு அயன் கண்ட்ரோல் எடுத்திருந்தோம். அந்த அயன் கண்ட்ரோல் ஸ்ட்ராட்டஜி பார்த்திங்கன்னா இன்றைக்கி மார்க்கெட்டு ரொம்ப கேப் டவுன் ஆயிடுச்சு. கேப் டவுன் ஆனது இல்லாமல் மார்க்கெட் கண்டினியூஸாக கீழே போய் முடிஞ்சிருச்சு. ஸோ பேங்க் நிஃப்டி பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் மோர் தென் 4% க்ளோஸ் ஆகிருக்கு டவுனில். அதே மாதிரி நிஃப்டி பார்த்திங்கன்னா மோர் தென் 3% டவுனில் க்ளோஸ் ஆகிருக்கு. சரிங்களா? ஸோ நம்ம லாஸ்ட்டு ஃப்ரைடே பார்த்திங்கன்னா நாங்கள் ஒரு அயன் கண்ட்ரோல் ஸ்ட்ராட்டஜி எடுத்திருந்தோம். ஸோ அது ப்ராப்பராக அட்ஜஸ்ட் பண்ணலன்னா கண்டிப்பாக இன்றைக்கி வந்து பெரிய லாஸில் க்ளோஸ் பண்ணியிருக்கோம். ஆனால் நான் அதை ப்ராப்பராக அட்ஜஸ்ட் பண்ணி இப்போ ஒரு நல்ல ப்ராஃபிட்டில் இருக்கோம். அதுவும் இல்லாமல் இன்னும் அந்த ஸ்ட்ராட்டஜி வந்து க்ளோஸ் பண்ணல. ஒன்லி புட் ஆப்ஷன்ஸ்லாம் க்ளோஸ் பண்ணிட்டேன். இப்போ கால் ஆப்ஷன்ஸ் மட்டும் அவுட் ஆஃப் த மணி எல்லாம் ரன் ஆகிட்டுருக்கு. ஸோ இந்த வீக் வந்து ஒரு நல்ல ப்ராஃபிட் கிடைக்குன்னு நினைக்கிறேன். வாங்க அந்த ஸ்ட்ராட்டஜி என்னென்னு பார்ப்போம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இது வந்து தமிழ் ஆப்ஷனரோட டெலிகிராம் குரூப். ஓகேங்களா? ஸோ இந்த குரூப்பில் பார்த்திங்கன்னா நான் வந்து இன்ட்ராடே ஸ்ட்ராட்டஜி, அது இல்லாமல் வீக்லி ஸ்ட்ராட்டஜி எல்லாமே இங்கே அப்டேட் பண்ணுவேன். அது இல்லாமல் நான் வந்து அட்வான்ஸ்டு ஆப்ஷன்ஸ் மென்டர்ஷிப் ப்ரோக்ராம் ரன் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதுலேயுமே நான் வந்து ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் போஸ்ட் பண்ணுவேன். சரிங்களா? இது பார்த்திங்கன்னா அட்வான்ஸ்டு ஆப்ஷன்ஸ் மென்டர்ஷிப் ப்ரோக்ராம், அது ப்ரைவேட் குரூப். ஸோ இதில் மெம்பராக இருக்கிறவங்க எல்லாம் நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஸ்ட்ராட்டஜி சொல்லுவேன். சரிங்களா? ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து நான் வந்து ட்ரைனிங் மெம்பர்ஸ் குரூப்பில் மட்டும்தான் போஸ்ட் பண்ணியிருந்தேன். ஸோ நாங்கள் எப்போ என்ட்ரானோன்னா, ஸோ இது 11 February மார்னிங் அரவுண்டு 9:30க்கு நாங்கள் ஒரு அயன் கண்ட்ரோல் எடுத்தோம். ஸோ இது அயன் கண்ட்ரோல் பார்த்திங்கன்னா நாங்கள் க்ளோஸாக ஹெட்ஜ் பண்ணாமல் கொஞ்சம் தள்ளியே ஹெட்ஜ் பண்ணியிருந்தோம். ஸோ தள்ளி ஹெட்ஜ் பண்ணியிருந்தால் தெரிஞ்சிருக்கோம். இன்றைக்கி வந்து மார்க்கெட் ரொம்ப கேப் டவுன் ஆகிடுச்சு. ஸோ அப்போ வந்து நிறையாவே லாஸ் வந்திருக்கோம். ஸோ அது எப்படி நாங்கள் மேனேஜ் பண்ணோம் அப்படின்னு பார்ப்போம். சரிங்களா? ஸோ இது ஆக்சுவலாக நான் ஸ்ட்ராட்டஜி க்ரியேட் பண்ணேன். ஸோ இந்த ப்ரைஸ்க்கு நாங்கள் எல்லோரும் என்ட்ரு ஆனோம். ஸோ இப்போ ஃப்ரைடே மார்னிங் என்ன பண்ணியிருந்தோன்னா, இந்த ஸ்ட்ராட்டஜியில் 39,700 கால் வந்து செல் பண்ணியிருந்தோம். ஓகேங்களா? ஸோ நான் 2 லாட் செல் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் 37,000 புட்டு 2 கால் செல் பண்ணியிருந்தேன். சரிங்களா? ஸோ ஹெட்ஜிங் பார்த்திங்கன்னா 40,500. அதுக்கப்புறம் புட் சைடு 36,200. ஸோ இதில் ஹெட்ஜ் பண்ணியிருந்தோம். ஸோ இதுதான் பே ஆஃப் டயக்ராம். ஓகேங்களா? ஸோ மேக்ஸ் ப்ராஃபிட் பார்த்திங்கன்னா 5,300. ஸோ அதுவே லாஸ் பாருங்கள் 34,600 இருக்குது. ஓகேங்களா? இதை வந்து சரியாக இன்றைக்கி நம்ம மேனேஜ் பண்ணாமல் இருந்ததுன்னா ஸோ இந்த மேக்ஸ் லாஸே வந்திருக்கும். ஸோ அது எப்படி நாங்கள் மேனேஜ் பண்ணோம் அப்படின்னு நான் இப்போ சொல்கிறேன். ஓகே. ஸோ ஓகே, வாங்க இப்போ சார்ட்டுக்கு போகலாம். ஸோ ஃப்ரைடே பார்த்திங்கன்னா ஒரு 9:30க்கு மார்க்கெட் எங்கே இருந்ததுன்னா, ஸோ இந்த ப்ரைஸில் இருந்தது. அதாவது 38,700 இருந்தது. நான் செல் பண்ணது பார்த்திங்கன்னா 39,700. அதுக்கப்புறம் கீழே நான் கொஞ்சம் தள்ளி போயிட்டேன். ஏன்னா வந்து ஆல்ரெடி மார்க்கெட் வந்து கொஞ்சம் பேரிஷாக இருந்தது. ஸோ 37,000 தான் செல் பண்ணியிருந்தேன். அது ப்ரீமியம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 50 rupeesக்கு மேலே இருந்தது. ஓகேங்களா? ஸோ 59 rupees இருந்தது. ஸோ 9:30க்குலாம் நாங்கள் இந்த ஸ்ட்ராட்டஜி க்ரியேட் பண்ணி என்டர் ஆகிட்டோம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃப்ரைடே ஃபுல்லாகவே வந்து சைட்வேஸ் மார்க்கெட்டாக போச்சு. ஸோ ஆல்மோஸ்ட் நாங்கள் வந்து 1,500 rupees கெயின் பண்ணிட்டோம். ஓகே. ஸோ இது எத்தனை மணிக்கு போட்டிருக்குன்னு பாருங்கள். 11 o'clock போட்டிருக்கோம். 11 o'clock ஆக்சுவலாக ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணோம். என்னென்னா, மார்க்கெட்டு லைட்டாக மேலே போச்சு. ஸோ இந்த 40,500 கால் இருக்கு இல்லைங்களா, அதை பை பண்ணியிருந்தோம். ஸோ இது வந்து ஹெட்ஜ்டு பொசிஷன். ஸோ இதை வந்து கொஞ்சம் க்ளோஸாக கொண்டு வந்தேன். இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு 40,300 அந்த மாதிரி கொண்டு வந்தேன். ஸோ இதில் கொஞ்சம் ப்ரீமியம் லூஸ் ஆகும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா 4,900 தான் இருக்குது மேக்ஸ் ப்ராஃபிட். ஓகேங்களா? ஸோ அது ஒரு சேஃப்டிக்காக அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணேன்னா, ஸோ அதுக்கப்புறம் ஃப்ரைடே வந்து எந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டும் பண்ணல. ஃப்ரைடே 3:30க்கு மார்க்கெட் க்ளோஸ் ஆகிறப்போ ஆல்மோஸ்ட் 1,500 rupees ப்ராஃபிட்டில் இருந்தோம். ஸோ ஆக்சுவலாக இன்றைக்கி மண்டே என்னாச்சுன்னா, மார்க்கெட் வந்து ஃபுல்லாக கேப் டவுன் காமிச்சது. சரிங்களா? ஸோ பேங்க் நிஃப்டி பார்த்திங்கன்னா 37,800க்கு ஓப்பன் ஆச்சு. ஸோ ஃபஸ்ட்டு 5 minutesலேயே பார்த்திங்கன்னா
மார்க்கெட்டு ஃபுல்லாக கீழே போயிடுச்சு. சரிங்களா? ஸோ நான் என்ன பண்ணேன்னா, மார்க்கெட்டு ஓப்பன் ஆன உடனே நான் வந்து 37,000 புட் ஆப்ஷன், ஓகேங்களா? 37,000 புட் ஆப்ஷன் வந்து நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். ஆக்சுவலாக இது வந்து செல் பண்ணது வந்து 59 ருபீஸ். நான் க்ளோஸ் பண்ண ப்ரைஸ் வந்து ஆல்மோஸ்ட் 230 ருபீஸ். ஸோ இதில் வந்து ஆக்சுவலாக 7,700 வந்து லாஸ் வந்திருக்கு. ஆனால் நான் என்ன பண்ணேன்னா, கொஞ்ச நேரத்துக்கு இந்த 36,200 புட் இருக்கு இல்லைங்களா, நம்ம ஹெட்ஜ் பண்ணியிருந்தோம். அதை வந்து நான் இம்மீடியட்டாக க்ளோஸ் பண்ணல. ஸோ நான் ஒரு 10 நிமிஷம் விட்டுட்டேன். ஸோ 10 நிமிஷம் விட்டவொடனே என்னாச்சுன்னா, இதுவும் வந்து 230 ருபீஸ்க்கு மேலேயே போயிடுச்சு. ஸோ ஒரு 10,000 ப்ராஃபிட் வந்துருச்சு. ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு புட் சைடு வந்து லாஸ் வந்து 7,700. ஆனால் வந்து ஹெட்ஜ்டு பொசிஷன் நான் கொஞ்ச நேரம் விட்டுட்டு அதுக்கப்புறம் க்ளோஸ் பண்ணதுனால 10,000 ப்ராஃபிட் வந்துருச்சு. ஸோ அதுலேயே ஒரு 3,000 பக்கமாக ப்ராஃபிட் வந்துருச்சு. அது இல்லாமல் நம்ம 39,700 கால் செல் பண்ணியிருந்தோம் இல்லைங்களா, அது ஆல்மோஸ்ட்டு 30 ருபீஸ் அந்த மாதிரி வந்துருச்சு. ஸோ அது என்ன பண்ணிட்டோம், அதையும் நான் க்ளோஸ் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்தது 38,800 கால் ஆப்ஷன் வந்து நான் 2 லாட் செல் பண்ணிட்டேன். புரியுதுங்களா? ஸோ 38,800 கால் ஆப்ஷனை 2 லாட் செல் பண்ணிட்டேன். ஸோ 81 ருபீஸ். ஸோ ஆல்ரெடி இதுலேயும் நிறையா ப்ராஃபிட் வந்திருக்கு. ஸோ ப்ளஸ் 81 ருபீஸ்க்கு நம்ம செல் பண்ணியிருக்கிறோம். அதுக்கப்புறம் இந்த 40,300 கால் ஆப்ஷனை நான் வந்து இன்னும் கொஞ்சம் க்ளோஸாக மூவ் பண்ணிட்டேன். ஓகேங்களா? ஸோ இது வந்து க்ளோஸ் பண்ணியிருக்க மாட்டேன், அது நெக்ஸ்ட் இதில் க்ளோஸ் பண்ணியிருப்பேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னாவே தெரியும், 9 o'clock முன்னாடியே நான் சொல்லிட்டேன் மார்க்கெட்டு கேப் டவுன் ஆக போகுது. ஓகேங்களா? ஸோ என்ன ஆனாலும் சரி, இந்த 37,000 பிஇ வந்து க்ளோஸ் பண்ணிடுங்க. 36,200 கொஞ்சம் நேரத்துக்கு க்ளோஸ் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிவிட்டேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணேன், ப்ரீ மார்க்கெட்டில் திரும்ப வந்து நம்ம கால் பொசிஷன் செல் பண்ணதை ஷிஃப்ட் பண்ணணும் கொஞ்சம் க்ளோஸராக அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதாவது 39,700 வந்து இன்னும் கீழே வந்து தள்ளி செல் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஓகேங்களா? ஸோ கரெக்டாக பார்த்திங்கன்னா 9:17க்கு நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். 37,000 பிஇ வந்து 210 ருபீஸ்க்கு ஆல்மோஸ்ட்டு நான் வந்து க்ளோஸ் பண்ணியிருக்கேன். பட் ஆனால் என்னாச்சுன்னா, நான் 2 புட்டு செல் பண்ணியிருந்தேன் இல்லைங்களா, அதில் ஒரு புட்டு தான் ட்ரிகர் ஆயிடுச்சு, இன்னொரு புட்டு அப்படியே இருந்தது. அது கொஞ்சம் லேட்டாக தான் நான் வந்து பார்த்தேன். ஸோ ஆனால் வந்து என்னோடய ட்ரைனிங் மெம்பர்ஸ் எல்லாருமே கொஞ்சம் சீக்கிரமாகவே க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஓகே, அதனால தான் இன்றைக்கி ப்ராஃபிட் என்னோடது பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 5 மினிட்ஸ் கேண்டல்லையே மார்க்கெட்டு ரொம்ப கீழே வந்துருச்சு. அதுக்கப்புறம் நான் வந்து 36,200 க்ளோஸ் பண்ண சொல்லிட்டேன். ஸோ இந்த 36,200 பார்த்திங்கன்னா 200 ருபீஸ்க்கு மேலேயே வந்துருச்சு. ஸோ அதனால் நல்ல ப்ராஃபிட் வந்தது. ஓகே, ஸோ இந்த சார்ட்டை பார்த்திங்கன்னா தெரியும். ஸோ அது இல்லாமல் பார்த்திங்கன்னா இன்ட்ராடேயில் நிஃப்டி 17,400 கால் வந்து செல் பண்ண சொல்லியிருந்தேன். ஓகேங்களா? ஸோ அதுலேயும் ஒரு ப்ராஃபிட் கிடைச்சது. அதுக்கப்புறம் 39,700 இருக்கு இல்லைங்களா, அதை 39,200க்கு ஷிஃப்ட் பண்ண சொன்னேன். ஓகே, ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ஒரு லாட் வந்து நான் 38,800க்கும் 39,200க்கும் ஷிஃப்ட் பண்ணிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் ஹெட்ஜ் வந்து 40,000க்கு மூவ் பண்ணிட்டோம். ஸோ அதெல்லாம் கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். ஸோ இங்கே பார்த்திங்கனாவே தெரியும். ஸோ இது எத்தனை மணிக்கு பார்த்திங்கன்னா 2 மணிக்கு. ஓகேங்களா? ஸோ 2 மணிக்கு என்னோடய பொசிஷனில் என்னென்ன இருந்துச்சுன்னா 38,800 கால் இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் புட்டு 2 லாட்டு க்ளோஸ் பண்ணேன் இல்லைங்களா, அதனால் நான் கால் சைடு வந்து 4 லாட் இன்க்ரீஸ் பண்ணிட்டேன். ஏன்னா எனக்கு வந்து மார்ஜின் ஃப்ரீ ஆயிரும். ஸோ எல்லாேருக்கும் மார்ஜின் ஃப்ரீ ஆயிரும். ஸோ அதனால் என்னாச்சுன்னா, புட்டு க்ளோஸ் பண்ண உடனே நான் காலில் வந்து 2 லாட்டை எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிட்டேன். ஸோ மொத்தம் 4 லாட்டை நான் இப்போ கால் செல் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இங்கே பார்த்திங்கன்னாவே தெரியும், ஃபஸ்ட்டு வந்து காலையிலேயே ஒரு 38,800 கால் இருந்துச்சு. திரும்ப 39,200ல் 2 கால் இருந்துச்சு. அது எல்லாத்தையுமே 38,800க்கு ஷிஃப்ட் பண்ணிட்டேன். ஓகே, ஸோ இந்த பொசிஷன் 2 மணிக்கு பார்த்திங்கன்னா நான் கிட்டத்தட்ட 38,800ல் 4 லாட் செல் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் அந்த ஹெட்ஜ் பொசிஷன் 40,000 இருந்தது இல்லைங்களா, அது எல்லாத்தையுமே 39,600க்கு மூவ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மார்க்கெட்டு இன்னுமே கீழே தான் போயிட்டு இருந்தது 2 மணிக்கு மேலேயும். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணோம்னா, நாங்கள்
38,800 வந்து 38,600க்கு ஃபஸ்ட்டு மூவ் பண்ணோம். ஓகேங்களா. ஸோ அது 14:30, அதாவது 2:30க்கு அதுக்கப்புறம் பாருங்கள் ஒரு 3:15க்கு என்ன பண்ணியிருக்கேன்னா, இந்த ஹெட்ஜ்டு பொசிஷன் இருந்தது இல்லைங்களா 39,600. ஸோ அதை வந்து 39,300க்கு மூவ் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் 38,600 கால் வந்து 38,400 காலுக்கு ஷிஃப்ட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ என்கிட்ட வந்து 38,400 வந்து ஆல்மோஸ்ட் 4 லாட் செல் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி 39,300ல் 4 லாட்டு ஹெட்ஜ் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா. ஸோ இப்போ அந்த ஆப்ஸ்டாக் போவோம். ஸோ இந்த ஆப்ஸ்டாவில் பார்த்தீங்கன்னா, ஸோ இதுதான் அயன் கான்டூர். இது எப்போ பண்ணால் 11th February நான் போட்டிருப்பேன். ஸோ இதுதான் என்னோடய கரண்ட் பொசிஷன். இங்கே பார்த்தீங்கன்னா 9,600 ப்ராஃபிட்டில் இருக்குது. ஆக்சுவலாக இது வந்து ட்ரைனிங் மெம்பர்ஸோட பொசிஷன். என்னோடய பொசிஷன் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஏன்னா நான் புட்டு க்ளோஸ் பண்ணக்குள்ளே ஒரு லாட்டு வந்து கொஞ்சம் லேட்டாக க்ளோஸ் பண்ணிட்டேன். ஓகேங்களா. ஸோ அதர்வைஸ் இது எல்லாமே சேம் தான். ஸோ இப்போ நம்மக்கிட்ட வந்து 38,400 வந்து 4 லாட் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் 39,300ல் ஹெச் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த மாதிரி தான் இன்றைக்கி வந்து இந்த என்கவுண்டர் பொசிஷனை அட்ஜஸ்ட் பண்ணோம். ஸோ இவன் பெரிய கேப் டவுன், அதுக்கப்புறம் மார்க்கெட் கண்டினியூஸாக கீழே போனாலும் நாங்கள் வந்து ஒரு நல்ல ப்ராஃபிட்லேயே வந்துட்டோம். இது என்னோடய ட்ரேடிங் அக்கௌண்ட். ஓகேங்களா. ஸோ இதில் பார்த்திங்கன்னா எல்லா ட்ரான்சாக்ஷனும் இருக்கும். ஓகே. ஸோ ஆக்சுவலாக எனக்கு வந்து 3,500 இங்கே ப்ராஃபிட் காமிக்குது. ஆக்சுவலாக இது வந்து இன்ட்ராடே மார்ஜின் டு மார்ஜின். ஸோ இந்த அக்கௌண்ட்டில் பார்த்திங்கன்னா இன்ட்ராடே எம்டிஎம் தான் காமிக்கும். ஆக்சுவலாக ஃப்ரைடேவோட எம்டிஎம் வந்து இதில் ஆட் ஆகாது. ஓகேங்களா. ஸோ ஃப்ரைடே வந்து ஒரு 1,500 ப்ராஃபிட் வந்திருக்கு, ப்ளஸ் 3,500. ஸோ டோட்டலாக வந்து ஒரு 5,000 ப்ராஃபிட் வந்திருக்கு. ஸோ அது இல்லாமல் இந்த 38,400 இன்னும் க்ளோஸ் பண்ணல, அது இன்னும் ரன் ஆகிட்டுருக்கு. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 42 rupees இருக்குது. ஸோ இது வந்து நான் மார்க்கெட்டு திரும்ப மேலே வரலன்னா எக்ஸ்பைரி வரைக்கும் க்ளோஸ் பண்ண மாட்டேன். ஓகேங்களா. அது இல்லாமல் நான் ஒரே ஒரு லாட் மட்டும் 38,800 அப்படியே விட்டு வச்சுருக்கேன். ஓகேங்களா. ஸோ இது வந்து எக்ஸ்ட்ரா என்னோடது மட்டும். ஓகே. ஸோ இது வந்து ஹெட்ஜ்டு பொசிஷன் 39,300. பார்ப்போம் இந்த எக்ஸ்பைரி வரைக்கும். அதுக்கிடையில் நிறைய இன்ட்ராடே ட்ரேடு இல்லைனா வேறு ஏதாவது ஸ்ட்ராட்டஜி இதெல்லாம் போடுவேன். ஸோ இதுக்கு பார்த்திங்கன்னா மார்ஜின் இப்போ வந்து ஒரு 2 lakh தான் டிடெக்ட் ஆகிருக்கும். நான் இன்னும் என்கிட்ட வந்து ஒரு 6 lakh சும்மா தான் இருக்குது. ஸோ நாளைக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் ஆட் பண்ணுவேன். ஸோ இது எப்படி போகுதுன்னு இந்த வீக் எண்டு பார்ப்போம். சரிங்களா. ஸோ அது இல்லாமல் நீங்கள் இந்த வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஓகே. இந்த லாஸ்ட் வீடியோ, ஸோ இது 1 year சேலஞ்ச் ஒன்று போயிட்டுருக்கு. ஸோ அந்த 1 year சேலஞ்சில் நம்ம ஒரு எக்ஸல் மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கோம். ஓகேங்களா. ஸோ இந்த மாதம் இது வரைக்கும் பார்த்திங்கன்னா 53,000 ப்ராஃபிட் பண்ணியிருக்கோம். ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா டேட் 14 தான். ஸோ பாதி மாதம் தான் ஆகுது, அதுக்குள்ளே வந்து 53,000 ப்ராஃபிட் பண்ணிட்டோம். ஸோ போன மாதம் பார்த்திங்கன்னா 42,000. பட் இதில் நான் நிறையா ட்ராக் பண்ணல. ஓகேங்களா. ஸோ அந்த வீடியோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெளிவாக தெரியும். ஓகே. ஸோ இதில் வந்து நான் இன்ட்ராடே ட்ரேடிங். ஓகே. ஸோ இன்ட்ராடேயில் இன்றைக்கி வந்து நான் நிறையா கால் ஆப்ஷன்லாம் செல் பண்ணேன். அது இல்லாமல் ஒரு நிஃப்டி ஆப்ஷன்ஸ் செல் பண்ணியிருப்பேன். ஓகேங்களா. ஸோ அதில் ஒரு 400 rupees. அதுக்கப்புறம் 38,200 ஒரு வாட்டி இன்ட்ராடே எடுத்தோம், அதில் ஒரு 500 rupees. ஸோ இதுவே 900 rupees ஆயிடுச்சு. ப்ளஸ் நான் எக்ஸ்ட்ரா நிறையா கால் ஆப்ஷன்லாம் செல் பண்ணேன் பேங்க் நிஃப்டியில். ஸோ அது எல்லாமே சேர்ந்து ஒரு 2,500 இன்ட்ராடே ப்ராஃபிட் வந்திருக்கு. ப்ளஸ் வீக்லியில் பார்த்திங்கன்னா ஸோ இது வரைக்கும் 2,600 எனக்கு ப்ராஃபிட் வந்திருக்கு. ஓகேங்களா. ட்ரைனிங் மெம்பர்ஸுக்கு அதிகமாகவே இருக்கும். ஓகே. ஸோ இது பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமை 1,500 க்ளோஸ் பண்ணது, ப்ளஸ் இன்றைக்கி வந்து ஒரு 1,000 rupees ஆட் ஆகிருக்கு. ஓகே. இன்ட்ராடே இல்லாமல். ஓகே. ஸோ இது ரெண்டும் ஆட் பண்ணி தான். ஸோ இது வந்து எல்லாமே வீக்லி ஸ்ட்ராட்டஜியோட ப்ராஃபிட் லாஸ். ஓகேங்களா. அது இல்லாமல் ஸோ இது இன்ட்ராடே தனியாக மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இதோட ப்ராஃபிட் லாஸ் இது ரெண்டும் சேர்ந்து தான் இங்கே வந்து இந்த மந்த்து 53,000 ப்ராஃபிட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அதேமாதிரி தமிழ் ஆப்ஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே டெலிகிராம் குரூப்லேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.